இப்போ நம்ம லைனா வந்து ஒரு 10-12 வீடு கட்டி வச்சிருக்கோம். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட் வீடு 100% லோனோட பண்ணி கொடுக்க முடியும். உள்ள என்ட்ரானா ஒரு காம்பாக்டான ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம். இது போக நம்ம 2 வீலர்ஸ் பார்க் பண்ணிக்கலாம். நம்ம சொந்தமா ஒரு வீடு கட்டினா எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி கட்டிருக்கோம். குவாலிட்டி வைஸ்ல இந்த காம்ப்ரமைஸ் எல்லாம் கட்டிருக்காங்க. கேட்டட் கம்யூனிட்டி ஸ்டைல நம்ம பண்ணிருக்கோம். ஒரு 100 வீட்டுக்கு மேல கொண்டு வந்திருக்கோம். அதுக்குள்ள ஃப்ரண்ட் டோர் பாத்தீங்கன்னா நம்ம டீ குட்ல கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஒரு டிவி ஃபால் யூனிட் கொடுத்துருக்கோம். அந்த ஃபால் சீலிங் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பாட் லைட்டோட கொடுத்துருக்கோம். உள்ள வந்து வாட்டர் கிச்சன் பண்ணிருக்கோம். சோ உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நிறைய இருக்கும். இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணினா நாளைக்கு பால் காய்ச்சலாம் வீட்ல. உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்டர் தண்டசோரி. இப்போ எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஆர்கானிக் சிட்டி ஃபேஸ் 2க்கு தாங்க வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வருஷலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10-11 வீடு கிட்ட அழகா வந்து பாத்தீங்கன்னா கட்டி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ வாடகை வீட்டுல இருந்து எல்லாருமே வந்து சொந்த வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு வீடா தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். 2 பெட்ரூம் உள்ளது. வெளியில தான் பேசிட்டு இருக்கோம். வாங்க உள்ள போயிட்டு டீடைல்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடு என்ன ரேட்டு கொடுக்குறாங்க, ஸோ அது மட்டும் இல்லாமல் லோன் ஃபெசிலிட்டி இருக்கா அப்படிங்கிற லொகேஷன் முதல் கொண்டு எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சோக மகளே, நம்ம வந்து ஆர்கானிக் சிட்டிக்குள்ள தான் இருக்கும். சார் வந்து பக்கத்துல இருக்காப்ல, பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் இப்போ வந்து இன்வைட் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாக்குறவங்களுக்கு உங்க நேம், உங்களை பத்தி சொல்லிட்டு நம்ம கம்பெனி டீடைல்ஸ் அப்படியே கொஞ்சம் சொல்லிடுங்க சார். கண்டிப்பாங்க. எல்லாத்துக்கும் வணக்கங்க. என் பேர் தினேஷ். நம்ம இப்போ நிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் சிட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்கிறோம். ஸோ ஆர்கானிக் சிட்டி எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டுப்பாளையத்துல இருந்து கோயம்புத்தூர் ரோட்ல மத்தம்பாளையம் ஒரு ஏரியா இருக்கு. அங்கிருந்து கரெக்டா ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம சைட் லொகேட் ஆயிருக்குதுங்க. ஸோ அங்கேருந்து மெயின் ரோட்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ல வந்துடலாம். 2 கிலோமீட்டர்ஸ் தாங்க. பாக்குறதுக்கு பிரம்மாண்டமா பாத்தீங்கன்னா வீடுகள் எல்லாமே அப்படியே அச்சசலா இருக்கு. ஸோ எந்த வீட்டுல நான் போயிட்டு வரேன்னு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ ஒரு இடம் வாங்கி அதுக்கு வீடு கட்டணும் அப்படின்னா டைம் டியூரேஷன் ஆகும், மணி ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பட் எல்லாருமே வந்து பட்ஜெட்ல வீடு வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஸோ இப்போ எதுக்காக வந்திருக்கோம் அதை சொல்லிடுங்க. இப்போ நம்ம இங்க எதுக்கு வந்திருக்குன்னு கேட்டிருக்கீங்க இல்லையா? ஆமா சார். என்னன்னா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் வாடகை வீட்டில் இருக்காங்க. வீடு வாங்கணும் ஒரு கனவா இருக்கும். ஸோ அவங்க லைஃப் லாங் வாடகை விட்டே இருக்கணுமா அப்படின்னு யோசிப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து தெளிவுபடுத்த தான் வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம லைனா வந்து ஒரு 10-12 வீடு கட்டி வச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட் வீடு, அதாவது கிராண்டா ஒரு எலிவேஷன் அண்ட் வந்து ஒரு 2 BHK வந்து வெறும் 48 லட்சம் ரூபாய்க்கு 100% லோனோட பண்ணி கொடுக்க முடியும். 100% லோனோட கண்டிப்பா யார் வேணாலும் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பா இது வந்து எப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரொஃபைல், இன்கம் சோர்ஸ் பொறுத்து நம்ம வந்து லோன் பண்ண முடியும். ஸோ 100% யாருக்கு எலிஜிபிள் இருக்கோ கண்டிப்பா நம்ம உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். ஓகே சார். இப்போ 48 லட்சம் சொன்னீங்களா சார்? ஸோ உள்ள வீடு எந்த அளவுக்கு இருக்கு, ஸோ இன்டீரியர் ஒர்க்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தலாமா? கண்டிப்பா பார்க்கணும், வாங்க போய் பார்த்தலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் கேட் பாத்தீங்கன்னா ஒரு 10க்கு 16 சைஸ்ல கொடுத்துருக்கோம். எம்எஸ்ல வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க. ஃபுல்லா ஸ்ட்ராங்கா, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா உள்ள என்ட்ரானா ஒரு காம்பாக்டான ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம். இது போக நம்ம 2 வீலர்ஸ் பார்க் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெளிய ஒரு அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஸ்டெப்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்ல வந்து ஹேண்ட் ரைல் கொடுத்துருக்கோம். சோ அதே மாதிரி போர்ட்டிகோல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு எலிவேஷன் டைல்ஸ் கொடுத்துருக்கோம். சோ ஃபுல்லா 11 அடிக்கும் நம்ம வந்து எலிவேஷன் டைல் கொடுத்துருக்கோங்க. சோ பாக்கிறதுக்கு செமையா இருக்கு சார் ஃப்ரண்ட்ல. சார் இது என்ன சார், இது கயிறா இருக்கு? சோ இது பாத்தீங்கன்னா நீங்க துணி காய போறதுக்கு மொட்டை மாடிக்கலாம் போக வேண்டியது இல்லைங்க. கீழ இருந்து நீங்க அழகா துணி காய போடுங்க. அது அழகா இதுக்குமே வந்து செட்டப் இருக்கு. இதுல எவ்வளவுதாங்க, நீங்க இத லூஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கீழ இறங்க போகுது. துணி காய போறீங்க, மறுபடியும் மேல எடுத்து வரீங்க. இவ்வளவுதான். இப்போ ட்ரெண்டிங் என்ன இருக்கோ அந்த மாதிரி வந்து கண்டிப்பா வீடு கட்டினதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நம்ம ஒரு சேல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாம் பண்ணல. நம்ம சொந்தமா ஒரு வீடு கட்டினா எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி கட்டிருக்கோம். குவாலிட்டி வைஸ்ல இந்த காம்ப்ரமைஸ் எல்லாம் கட்டிருக்காங்க. குவாலிட்டி வைஸ்ல காம்ப்ரமைஸ் கிடையாது. அதே மாதிரி நமக்கு பாத்தீங்கன்னா தண்ணி தொட்டி ஒரு 7000 லிட்டர் கட்டிருக்கோம். அதெல்லாம் போர் போட்டுருக்கோம். போருமே கண்டிப்பா போரும் போட்டுருக்கோம். எல்லா ஃபெசிலிட்டி இருக்குதுங்க. அட நம்ம வந்து வீடு வந்து பால் காய்ச்சறதுக்கு வந்தா மட்டும் போதும், புக்கிங் பண்ணி இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க, நாளைக்கு பால் காய்ச்சறீங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான். இப்போ ஃப்ரண்ட் டோர் பாத்தீங்கன்னா நம்ம டீ குட்ல கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் கொடுத்துருக்கோம். சோ வாங்க உள்ள போய் பாப்போம். சோ உள்ள நம்ம என்ட்ரான பாத்தீங்கன்னா ஹால் பெருசா கொடுத்துருக்கோம். ஒரு 16 சைஸ்ல ஒரு ஹால் கொடுத்துருக்கோம். அண்ட் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிவி ஃபால் யூனிட் கொடுத்துருக்கோம். அந்த ஃபால் சீலிங் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பாட் லைட்டோட கொடுத்துருக்கோம். ஸ்பாட் லைட்டோட வந்துருது. அது கண்டிப்பா கலர்ஃபுல்லா இருக்குங்க. அது சோ எலக்ட்ரிக் வர்க் நம்ம பண்ண தேவையில்லை. எந்த வேலையும் நீங்க பண்ண வேண்டியதில்லை. நீங்க அதான் சொல்றேன், நீங்க இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா நாளைக்கு பால் காய்ச்சலாம். அந்த ரேஞ்சில இருக்கும். ஹால் பாக்குறதுக்கு வந்து இவ்வளவு பெருசா இருக்கு. அப்படியே ஒரு ஃபங்க்ஷனே நடத்தலாம் போல. கண்டிப்பா நடத்தலாங்க. அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம வென்டிலேஷனுக்காக விண்டோ பாருங்க, ஒரு ஃபுல் விண்டோ கொடுத்துருக்கோம். ஓ ஃபுல் சைஸாவே இருக்கு. ஃபுல் சைஸ் விண்டோ இருக்கு. இது இல்லாம 2 விண்டோ கொடுத்துருக்கோம். சோ வென்டிலேஷன் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். சோ அழகா வந்து வென்டிலேஷன் காத்து வாங்குறதுக்கு பிரச்சனையே இல்லைங்க. ஆமாங்க ஆமாங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா இங்க முன்னாடியே ஒரு பூஜா ரூம் கொடுத்துருக்கோம். சோ இது வந்து மூவபிள் தான். உங்களுக்கு எங்க வேணுமோ நீங்க அந்த மாதிரி இடத்துல நவுத்தி வச்சுக்கலாம். சோ எந்த ஃபேஸ்க்கு வேணுமோ நம்மளே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துல வேணா மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இதுல அட்டாச்மென்ட் டிராயரோட வந்துருது உங்களுக்கு. கண்டிப்பாங்க. இந்த பூஜா ரூமுக்கு என்ன திங்ஸ் தேவையோ அந்த திங்ஸ் எல்லாம் நீங்க வச்சுக்கிறதுக்கு ப்ரொவிஷன் இதுல இருக்கு. சோ பொதுவா வீடுனாலே வந்து பாத்தீங்கன்னா லைக் பண்றது கிச்சன் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பாப்பாங்க. அதை நம்ம எப்படி பண்ணிருக்கோம். கண்டிப்பாங்க.
ஸோ நம்ம இந்த ஆர்கானிக் சிட்டிக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா வீடும் கிச்சன் வந்து 10க்கு 10 சைஸ்ல பண்ணிருக்கோம். உள்ள வந்து மாடலர் கிச்சன் பண்ணிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நிறைய இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாடலர் கிச்சன் பண்ணதெல்லாம் வந்து பிளைவுட்ல தான் பண்ணிருக்கோம். ஸோ பிளைவுட் அப்படின்னா கொஞ்சம் நல்ல லைஃப் வரும். தேவையான ஸ்டோரேஜ் இதுல இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிம்னி ஒன்று கொடுத்துருக்கோம் நம்ம. ஓ, இதே சிம்னி அட்டாச்மெண்ட் வந்துரும். கண்டிப்பா வந்துருங்க. நம்ம வந்து எதுவுமே செட் பண்ண தேவையில்லை. எதுவுமே செட் பண்ண தேவையில்லை. ஓகே, எல்லாமே நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இது பாத்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம்ங்க. நம்ம டோர் எல்லாம் ரொம்ப குவாலிட்டியா போட்டுருக்கோம். ஸோ நம்ம ஒரு வீடு விற்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு ரொம்ப கம்மியான குவாலிட்டிலாம் வந்து டோர் வாங்கி போடல. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வுட். ஸோ பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு இதுல காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணல. காம்ப்ரமைஸ்லாம் கிடையாதுங்க. ஸோ நம்ம பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 16. நம்ம இதுக்குள்ளேயே வந்து கபோர்டு வால்ட்ரோப் எல்லாம் வச்சிருக்கோம். அண்ட் இந்த ஸ்பேஸ் வந்து நீங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமோ இல்லை அயன் பண்றப்போ இது எல்லாத்துக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த செட்டா வந்துருது. கண்டிப்பா அதே மாதிரி வென்டிலேஷனுக்கு ஒரு 2 ஜன்னல் கொடுத்துருக்கோம். இங்க ஒன்று இருக்கு, அங்க ஒன்று இருக்கு. அதே மாதிரி இந்த கம்பி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ்ரூம் இங்க பார்த்தீங்கன்னா 10க்கு 4 சைஸ்ல கொடுத்துருக்கோம். இது இல்லாம பிராண்டட் டைல்ஸ் நம்ம போட்டுருக்கோம். எத்தனை 6 அடிக்கு ஃபுல்லா பிராண்டட் டைல்ஸ் போட்டுருக்கோம். ஸோ 6 அடிக்கு ஃபுல்லாவே கவர் ஆயிடும். கண்டிப்பா எல்லாம் பிராண்டட் டைல்ஸ் தான் போட்டுருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ஸ் பெட்ரூம் ஒரு 10க்கு 10 சைஸ் இருக்கு. ஸோ இதுக்கும் நம்ம மேல கபோர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் இங்கே வந்து நம்ம ஒரு வாஷ்ரூம் வந்து 10/4 கொடுத்துருக்கோம். 10/4 பாருங்க. இதோட டைல்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பிளாக் கலர்ல பார்க்கிறதுக்கு கொஞ்சம் அட்ராக்ஷனா இருக்கு. சோ இப்போ மொட்டை மாடி வந்தாச்சு. இது என்ன சார் எக்ஸ்ட்ரா பில்லர்லாம் இருக்கு? சோ இது பாத்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சர்ல வேணா இன்னொரு ஃப்ளோர் கூட மேல ஏத்திக்கலாம். சோ அதுக்கான ப்ரொவிஷன் நம்ம கொடுத்துருக்கோம். சோ எக்ஸ்ட்ரா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். தாராளமா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சோ அதெல்லாம் துவைக்கிறதுல மேல வச்சிருக்கோம். என்னதான் நம்ம கீழ வந்து மிஷினை போட்டு துவைச்சாலும் ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் இதுல தான் துவைக்கணும்னு நினைப்பாங்க. சோ அதுக்கான ப்ரொவிஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஓ, அது கூட வந்து அட்டாச்மெண்ட் உங்களுக்கு வந்து டேப்புமே வந்துருது. டேப் கொடுத்துருக்கோம். அண்ட் உங்களுக்கு ஒரு சின்டெக்ஸ் டேங்க் பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரொவிஷனுக்காக கொடுத்துருக்காங்க. சார் இங்க பார்த்தா எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து வீடு கட்டி நல்ல சமையா வந்து ஸ்டே பண்ணிருக்காங்க போல. கண்டிப்பாங்க. சோ இது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஸ்டைல நம்ம பண்ணிருக்கோம். ஒரு 100 வீட்டுக்கு மேல கொண்டு வந்திருக்கோம் அதுக்குள்ள. அதே மாதிரி கிராசரி ஷாப்னா நீங்க ரொம்ப தூரம் போக வேண்டியதில்லை. நம்ம சைட் விட்டு வெளியே போனா நீங்க உள்ள வரும்போது பாத்துருப்பீங்க முன்னாடி ஒரு கிராசரி ஷாப் இருக்கு. ஆமா சார், இங்க கிராசரி ஷாப்பும் இருக்கு. எல்லா சௌகரியமே இருக்குங்க. சோ இது பாத்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான லொகேஷன், ரொம்ப நேச்சரா இருக்கும். சோ நீங்க லைஃப் ஸ்பெண்ட் பண்ண இந்த வீடோட ஆப்டா இருக்கும் உங்களுக்கு. ஓகே சார், வந்து வீடெல்லாம் பார்த்தா செம்ம அட்டகாசமா இருக்கு. சோ எனக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கி போடலாம் அப்படிங்கிறது தான் தோணுது. இப்போ 42 லட்சம் அப்படின்னு சொன்னீங்களா சார்? இப்போ எல்லாராலையும் அது வாங்க முடியுமான்னு தெரியல. சார் என்னாலேயே ஃபர்ஸ்ட் வாங்க முடியுமான்னு தெரியல. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டி இருக்கா சார்? பேங்க் லோனை பத்தி நீங்க ஒன்றும் பெருசா கவலைப்பட வேண்டாம். ஏன்னா டிடிசிபி ரெரா இருக்குங்காட்டி லோன் ரொம்ப குயிக் ஆயிரும். ப்ரொஃபைல் மட்டும் நல்லா இருந்தா போதும், நான் 100% லோன் பண்ணி தரேன். ஸோ அழகா வந்து இந்த வீடை வந்து வாங்கிட்டு போயிடலாம், உடனே புக் பண்ணிடலாம். உடனே பண்ணிடலாங்க. இது மட்டும் இல்ல, இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா நான் அப்பல சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா நாளைக்கு பால் காய்ச்சலாம் வீட்டுல. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு செம்மையா வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. கண்டிப்பா. ஸோ கண்டிப்பா எல்லாருக்குமே வீடு பிடிச்சிருக்கும் சார். எனக்கே பிடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பா எல்லாரும் வீடு வாங்குவாங்க சார். கண்டிப்பாங்க. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு இந்த வீடை பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். அப்படி ஆசை இருக்கிறவங்க இந்த ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. என் பேர் தினேஷ்ங்க, மறந்துடாதீங்க. நீங்க இங்க வரும்போது உங்களுக்கு நான் ப்ராப்பரா கைட் பண்றேன். ரொம்ப நன்றி சார். ஸோ ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுக்கு நண்பர்கள் ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு வாங்கணும் ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.